வணக்கம். உடங்குடியை சேர்ந்த ஐயப்பன் நாதஸ்வர கலைஞர். அனைத்து கலைஞர்களுக்கும் என் அன்பான நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். என்னவென்னா, இப்போ நிறையா கலைஞர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, ராஜ மேலக்காரங்க நாங்கள் தான் பெரிய மேளம்னு சொல்கிறாங்க. இப்போ உரிமை மேலக்காரங்க எங்களுக்கு கச்சேரி கொடுக்க மாட்டேன்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் குரூப்பில் நையாண்டி மேலக்காரங்களை பற்றி எதுவுமே பேச மாட்டேங்காங்க. அப்போது நையாண்டி மேலக்காரங்க ராஜமேளம் வாசிக்க தெரியாமையாக இருக்கிறாங்க, இல்லை அவங்க நாதஸ்வரம் படிக்காமல் நையாண்டி மேளம் வாசிக்கிறாங்களா? எனக்கு புரியல. நானும் நாதஸ்வரம் யாருக்கும் தெரியாதது, நிறைய பேருக்கு தெரியாது, என் கூட பழகினவங்களுக்கு தெரியும். நானும் நாதஸ்வரம் தேங்காய் தட்டி நம்ம தச்சனை வச்சு நாதஸ்வரம் ஒரு அண்ணா வீட்டை படித்தேன். கொஞ்ச நாள் படித்தேன். பிரபல நாதஸ்வர கலைஞர் வண்ணாரப்பேட்டை சேர்ந்த எஸ்எஸ் குமார் அவருடைய அப்பா சக்கர அண்ணாவி எனக்கு மாமா வேணும், மாமாட்ட படித்தேன். சூழ்நிலை காரணமாக என்னுடைய வீட்டில் கஷ்டங்கள், நானும் வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலை, அதனால் பாதியிலே விட்டுட்டு வந்துட்டேன். அப்புறம் பல வேலைகள் போனேன். என்னால் ஏதோ கடவுள் அமைப்பு, நாதஸ்வரம் தான் வாசிக்கணும் தலையெழுத்து, விதி. தொழில் வேண்டான்னு போனேன். இந்த தொழில் தான் இப்போ எனக்கு சோறு போடுது. எனக்கு நல்லா இருக்கேன், இந்த தொழில் வச்சு நல்லா இருக்கேன். அவர் தான் எனக்கு குரு. அதுக்கு பிறகு நிறையா பேருக்கிட்ட சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாசித்து பழகினேன். படித்த பசங்க, ஸ்கூலில் படித்த பையங்க தான் என்கிட்ட அதிகமாக நாதஸ்வரம் ஜாயிண்ட் வாசிச்சிருக்காங்க. அவங்களுக்கு அதிகமான நையாண்டி மேளத்தில் ஆக்குறோம் கிடையாது, கச்சேரி மேளம் வாசிக்கக்கூடிய பையங்க தான். ஆனால் அந்த பையங்க இது வரைக்கும் நாங்கள் ராஜமேளம் பேசுன்னு சொன்னதில்லை. இந்த ஊடையில் இந்த வேலை பார்க்குறவங்க, கோயில் வேலை பார்க்குறவங்க ராஜமேளம் மட்டும் போய்கிட்டு இருக்கக்கூடியவங்க நையாண்டி மேளம்னா அதிகமாக போக மாட்டாங்க. தெரியாதுல்ல, அதில் உழைப்பு கொடுத்து உழைக்கணும். நையாண்டி மேளம் உழைப்பு கொஞ்சம் ஜாஸ்தி, உடம்பு வேர்வை சிந்தினா தான் நையாண்டி மேளம் வாசிக்க முடியும். ராஜமேளத்துலேயும் கஷ்டம் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ராஜமேளக்காரங்க நாங்கள் தான் பெருசு, எங்களுக்கும் தனியாக இது பண்ணுங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நையாண்டி மேளக்காரங்களுக்கு கர்நாடிக் மியூசிக்கு தெரியாமல் இருக்காங்கன்னு நினைக்கிறாங்களா? நையாண்டி மேளக்காரங்களும் படித்து தான் நையாண்டி மேளம் வாசிக்க வந்திருக்காங்க. அவங்க நையாண்டி மேளம்னு அவங்க தனியாக எழுதி வரைக்கு போட்டு வரல. எந்த நாதஸ்வர கலைஞரும் கர்நாடிக் மியூசிக் கொஞ்சம் கூட தெரியாமல் நையாண்டி மேளம் வாசிக்க முடியாது. இது ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? இன்றைக்கி உரிமை மேலக்காரங்க பேசுகிறாங்களாம், நாங்கள் எங்களை இந்த வேலைக்கு தான் கூப்பிடுறாங்க, அந்த வேலைக்கு கூட மாட்டேங்காங்க, அந்த வேலைக்கு கூப்பிடுறாங்க, இந்த வேலைக்கு கூடும். வேலையை பிரித்து நான் சொல்ல வரல. நையாண்டி மேலக்காரங்களுக்கே அதில் மரியாதை இல்லை. ஆனால் நையாண்டி மேலக்காரங்க ராஜ மேலக்காரங்களை ஒதுக்கி வைக்கலை. நாங்கள்லாம் ஒன்றுன்னு தான் நம்ம சொல்கிறோம். ஆனால் ராஜ மேளம் வாசிக்கணும் நாங்கள் தனி அப்படின்னு சொல்கிறவங்க, அவங்க ஒவ்வொரு ராஜ மேலக்காரங்களுக்கும் ஒவ்வொரு எண்ணங்கள் வேறு மாதிரி போகுது. இன்றைக்கி ஒருத்தர் ஃபேஸ்புக்கில் பேட்டி கொடுத்துருக்காரு, நாங்கள் சலவை இன்னும் ஒரு தொழில் பண்ணுறவங்க, நாங்கள் இன்னார் தொழிலில் எங்கெங்கே ஜாதி வந்துச்சு, ஜாதி எங்கேருந்து வந்துச்சு, ஜாதிக்கும் தொழிலுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குங்களா? ஒருத்தர் பேட்டி கொடுக்கார். ராஜமேளக்காரங்க நாங்கள் தான் ஜாஸ்தி ராஜமேளத்தில் அப்படி. இன்னொரு ஜாதிக்காரங்க அவங்க நாங்கள் தான் பெருசுங்க. எங்கேங்க கலைத்தொழில் ஒரு குடும்பங்க. நாங்கள் நையாண்டி மேளம் 7 பேர்னா, ஒரு பம்பகர் ஒரு ஜாதியில் இருப்பார், ஒரு தவுளுக்கார் ஒரு ஜாதியில் இருப்பார், சித்தால் ஒரு ஜாதியில் இருப்பார், அண்ணாய் ஒரு ஜாதியில் இருப்பார், ரெண்டாவது ஜாயிண்ட் நாயன் ஒரு ஜாதியில் இருப்பார். ஜாதியை பார்த்து வரதுக்கூடிய தொழில் இல்லைங்க. மனிதன் நல்ல எண்ணத்தோடு இருந்தால் தான் வாழ முடியும். இப்போவே நீங்களே இப்படி இருந்தால், இந்த ஒரு குடும்பம் ஒரு தொழிற்கலையில் இப்படி இருந்தால் எங்கெங்கே வாழ முடியும் உலகத்தில்? சரி, அப்புறம் இன்னும் நிறையா பேசணும். என்னென்னு கேட்டிங்கன்னா, கலைத்தொழில் இருக்க குறைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. கலைத்தொழிலாம் ஒன்றும் குறையலை. இப்படி பிரச்சனை வர போய் தான் அந்தந்த வீட்டில் அந்தந்த குடும்பத்தில் உள்ள பசங்க, ஏன்டா நம்ம இந்த தொழில் பார்க்கணும், அப்பா கூட சேர்ந்து நம்ம வேறு தொழில் பார்ப்போமே, படிப்போமே, வேலை பார்ப்போமா அப்படின்னு அவங்க பாதி படிப்பையும் முடித்து வெளியே எங்கேயா வேலைக்கு போகிறாங்க. இந்த தொழிலுக்கு அதிகம் வராத காரணம் இந்த ஒரு காரணம் தான், மட்டம் தட்டி பார்க்குறது. கலைத்தொழிலுங்க, மட்டம் தட்டி பார்க்காதீங்க. நையாண்டி மேளங்கிறது நான் குறைச்சி போட்டதா? அப்படி இல்லை. இப்போ இன்றைக்கி ஒருத்தர் பேட்டி கொடுத்துருக்காங்க, இந்த குரூப்பில் போட்டிருக்காங்க, இசை நாத உறவுகள்ங்கிற குரூப்பில் போட்டிருக்காங்க. ராஜமேளம் பற்றி பேசுகிறாங்க, உரிமை மேளத்தை பற்றி பேசுகிறாங்க. ஆனால் நையாண்டி மேளத்தை பற்றி, நையாண்டி மேளம் வாசிக்கிறவங்களே பேச மாட்டேங்காங்க. நாதஸ்வரம் சரளி வரிசை படிக்காமல் எந்த நாயனக்காரன் கொஞ்சம் கூட
நாதஸ்வரம் வாசிக்க முடியாது. அந்த சப்தஸ்வரம் நாதஸ்வர சத்தம் கேட்க முடியாது. சவுண்ட் பாக்ஸு சாரீரங்கிறது வந்து கொஞ்சமாவது வாசித்தா தாங்க சாரீரம் கிடைக்கும். நான்லாம் ரொம்ப படிக்கலை, ஏதோ ஆண்டவன் கொடுத்த பிச்சை. பெருமைக்கு யாரும் பேசுவாங்க, நான் பெருமைக்கு பேசுகிற ஆள் இல்லை. கலைத்தொழிலில் வளரணுன்ற ஒரே நோக்கத்தில் வளர்ந்தவன். என்னை பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எப்படியோ வாழ்ந்தேன், எப்படியோ வாழ்கிறோம், இப்போ எப்படியோ இருக்கும், நல்லாயிருக்கும். அது கலைவாணி அருளால். வேறு யாரும் நமக்கு எதுவும் மனிதர்கள் வந்து யாரையும் தேவைப்படுவதில்லை. கடவுள் இந்த கலைவாணியுடைய அருளால் தான் நம்ம இன்றைக்கி நல்லாயிருக்கும். கலைஞ நம்ம மதிப்புங்க, அதுக்கப்புறம் மனுஷங்க மதிக்க சொல்லுங்கள். நீங்களே கலையில் இருந்துக்கிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருதாக பேசுகிறீங்க, இதெல்லாம் எதுக்கு? கலைத்தொழிலில் முன்னேறக்கூடிய வழிப்போம். கலை பண்பாட்டு துறையில் எவ்வளவோ நம்ம கலைஞர்களுக்கு கலை பண்பாட்டு துறை மூலிமா கவர்மெண்ட்டு, முதலமைச்சர் நிறைய சலுகைலாம் கொடுத்துருக்காங்க. தெரியலன்னா அந்த ஃபார்மை வாங்கி பாருங்கள். தெரிஞ்சப்பட்டவன் பயன்படுத்துகிறாங்க உங்களை வச்சு. நீங்கள் எதுவுமே தெரியாமல் ஒரு கூட்டத்தை போட்டோன்னா அதில் உட்காந்து உங்களுக்கு தான் பேச தெரியும்னு ஆளாளுக்கு பேசுகிறீங்க. அப்படி பேசாதீங்க. எல்லா இடத்துலையும் படிப்பு இருக்குது, கலை இருக்குது, எல்லாமே இருக்குது. செயல்படுத்துங்க. எல்லா கலைஞரும் நல்லா இருக்கணும். மேளக்காரங்களை நம்ம பேசுகிறோம், தப்பு இல்லை. இப்போ எனக்கும் சங்கடமாக தான் இருக்குது. எங்கள் ஊரில் தேரியூர் உடன்குடி பக்கத்தில் 2 கல்யாணம் செண்டா மேலே தான் வந்திருக்காங்க. நாங்கள் வீட்டில் சும்மா தான் இருக்கோம். நாங்களும் எதோ தெரிஞ்சதை வாசிக்கோம், ராஜமேளம். அப்போ அவங்க வாசிக்கும்போது நம்ம வீட்டில் சும்மா இருக்கோம். கல்யாண வீட்டுக்காரங்க, சில கல்யாண வீட்டுக்காரங்க மேளம் கண்டிப்பாக போட்டே ஆகணுங்கிற இடம் நிறையா இருக்குது. ஆனால் செண்டா மேளத்தை ஆடம்பரத்துக்காக கொண்டு வரேன். அவங்கள வச்சு மங்கள இசை வாசிக்க முடியுங்களா? முடியாது. அவங்களாம் வந்து வெளியே, மண்டபத்துக்கு வெளியே நின்று வாசிக்கக்கூடியவங்க தான் செண்டா மேளம்.